என்ன மச்சான் எது பேசாம வர ஆழ்ந்த சிந்தனையில இருக்கிற? எதிர்காலத்தை பத்தி யோசனை பண்ணிட்டு வா மாப்ள. தூரமா வெளிச்சமா தெரியல, தினமும் தான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். கவலைப்படாத மாப்ள, கூடிய சீக்கிரத்துல பெரிய ஆளாக போறோம். நம்புற மாதிரி சொல்லு மச்சான். மாப்ள, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னா ஒரு சங்கம் ஆரம்பிக்க போறோம். ஏற்கனவே வேலை வேற சரியா இல்ல, சம்பளமும் கம்மியா இருக்குது. இந்த கஷ்டத்துல சங்கம் ஆரம்பிச்சு என்ன பண்றது? ஏதோ உருப்பறதுக்கு வழி சொல்லு மச்சான். அப்ப மக்களுக்கு சேவை செய்ய மச்சான். கால் மாதிரி பேசாத மச்சான். சங்கம் ஆரம்பிச்சா 4 பேருக்கு உதவி பண்ணணும், விளையாட்டு போட்டி நடத்தணும், நோட்டு புக்கு கொடுக்கணும், மரக்கண்ணு நடக்கணும். இதுக்கெல்லாம் எங்க மச்சான் காசுக்கு போறது? அத நான் பாத்துக்கிறேன் மச்சான், நீ எதுவும் கவலைப்படாத. நம்ம உழைப்ப மட்டும் கொடுத்தா போதும். ஞாயிற்று மணியும் பசங்களை எல்லாரையும் வர சொல்லுவேன், சங்கத்தை ஆரம்பிப்போம். வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கிறோம் மாப்ள. ஜெயிக்கிறோம். சூப்பர் மாப்ள. இப்ப நம்ம தேர்தல் வாக்குறுதி ரெடி பண்ண போறோம். அதுக்கு உங்களுடைய ஆலோசனை என்னன்னவோ ஒண்ணு எல்லாம் சொல்லுங்க, நம்ம எல்லாத்தையும் ஏதிப்போம். பழைய நியூஸ் பேப்பரை கடையில போட்டா எப்படி பணம் கொடுக்கறாங்களோ அதே மாதிரி வீட்டுல இருக்க குப்பைய முறையா கலெக்ட் பண்ணி கொடுத்தா எடைக்கு எடை பணம் தரப்படும். சூப்பரான திட்டம். ஒவ்வொரு வருடம் தீபாவளிக்கு ரேஷன் கார்டுக்கு 5000 மதிப்புள்ள பட்டு புடவை இலவசம். அதோட சேர்த்து ஒரு அயன் பாக்ஸையும் கொடுத்துருவோம். சூப்பரான திட்டம். பெண்கள் ஓட்டெல்லாம் நமக்கு தான் விழும். 10th +1 +2 படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு ஆன்லைன் கிளாஸ் படிக்கவும் பெற்றோர்களின் சுமையை குறைக்கிறதுக்கும் செல்போன் இலவசமா கொடுத்துருவோம். வேற சொல்லுங்க. தேர்தல் வாக்குறுதியை படிக்க போறேன். எதனா மாற்றம் இருந்ததுன்னா சொல்லுங்க. மகளிர் சுய உதவி குழுக்கு வட்டி இல்லாத மானியம் கடன் வழங்கப்படும். குறிப்பா நண்பர் சொன்ன மாதிரி 5 லட்சமோ, தம்பி சொன்ன மாதிரி 10 லட்சமும் சேர்த்து 15 லட்சமா வழங்கப்படும். வீட்டுக்கு வீடு இலவச சோலார் திட்டம் கொடுக்கப்படும். அப்படி இல்லைன்னா 100 யூனிட் மின்சாரம் இலவசமா வழங்கப்படும். தண்ணி வரி முழுமையா ரத்து. அது இல்லாம சொத்து வரி 50% குறைக்கப்படும். ஒரு நாளைக்கு 3 GB டேட்டா இலவசமா வழங்கப்படும். மாநகராட்சி அலுவலகத்துல தினந்தோறும் மக்களுக்கு 3 வேளை உணவு இலவசமா வழங்கப்படும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரியாணி வழங்கப்படும். ரேஷன் கார்டுக்கு மாதந்தோறும் 5 லிட்டர் பெட்ரோல் இலவசமா வழங்கப்படும். அப்படியே இதை ரோடு போடுறது, சாக்கடை சுத்தம் பண்றது, தெருவிளக்கு சரி பண்றது, இதையும் சேர்த்துக்கோங்க. நாளை மறுநாள் 45 வார்டுக்கும் வேட்புமனு தாக்கல் செய்யணும். ஒரே நாள் ஒரே நேரம். தலைவா, நாம கண்டிப்பா ஜெயிக்கணும். ஜெயிச்சே ஆகணும். நாளைக்கு எல்லாரும் தேர்தல் காலத்தை சந்திப்போம். தேர்தல் ஞாயிற்று மணியும் பசங்களை எல்லாரையும் வர சொல்லுவேன், சங்கத்தை ஆரம்பிப்போம். பணம் சம்பாதிக்கணும், எதுவா இருந்தாலும் ஓகே. பாலிடிக்ஸ் எல்லா குப்பையும் வந்து சேர்ற இடம் அரசியல். மக்கும் குப்பை எது, மக்கா குப்பை எதுன்னு பிரிச்சு எடுக்கிற அளவுக்கு மக்களுக்கு பொறுமையே இல்ல, நேரமும் இல்ல. குப்பை நம்ம வீட்டுல இருக்க கூடாது, அடுத்த வீட்டுல இருக்கலாம், ரோட்ல இருக்கலாம், ஏன் ஊருக்கு மத்தியில கூட இருக்கலாம். அந்த குப்பைய பாத்துட்டு போறோம்னா அதிகம். சுத்தம் செய்யணும்னு யாரும் நினைக்கிறதும் இல்ல, அதை சுத்தம் செய்யற மாதிரி நம்ம நடிக்கணும். ஒருவேளை நம்ம ஜெயிச்சு வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்ய தேவையில்ல. அது எப்படி? 5 வருஷத்துல குப்பையை அள்ளி நீ சுத்தம் பண்ணிட்டா அடுத்த தேர்தல் வரும்போது எதை வச்சு நம்ம ஓட்டு கேட்கறது? நீ சொல்றது சரிதான். அரசியல் ஆழத்தை பார்க்காம நம்ம விடக்கூடாது. கட்சிக்காரங்க 5000 தரன்றாங்க, அவங்க 5000 தரன்றாங்க. நீங்க ஒரு 10,000 கொடுங்க, நாங்க ஓட்டு போட்டு வருவோம். சரிம்மா, பார்த்து செஞ்சிடலாமா? ஓட்ட விலை கொடுத்து வாங்குற நம்மளும் குற்றவாளிங்க தானே. கண்டிப்பா நம்ம குற்றவாளி தான், அதை நம்ம மறுக்கல. ஆனா நம்ம ஜெயிக்கிறதுக்கு வேற வழி தெரியல. பதவி வெறியில எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கிறவங்க லஞ்சம் கொடுத்து கொடுத்து மக்களை முட்டாளாக்கி இருக்கிறாங்க. நேர்மையா வாழணும் நினைக்கிறவனுக்கு கிடைச்ச பட்டம் என்ன தெரியுமா? ஜால்ரா போட தெரியல, இவன்னா காந்தியா, துப்பு இல்லாதவன், சம்பாதிக்க தெரியாதவன். வணக்கம்பா, சங்கன் சார்பா எலெக்ஷன்ல நிக்கிறேன், நல்லபடியா பார்த்து ஓட்டு போடுங்க. மாப்பிள்ள, நல்லவனுக்கு யாரும் ஓட்டு போறதும் இல்ல, நல்லவனை யாரும் வாழ விடுறதும் இல்ல. நல்லவன் ஜெயிக்க கூடாதுக்காக 10 கட்டவன் சேர்ந்து கூட்டணி அமைக்கிறான். இத மக்களும் வேடி பார்த்தானே இருக்காங்க. நல்லவனா இருந்தா இங்க ஜெயிக்க முடியாது. சங்கத்து சார்பா வார்டு எலெக்ஷன் நிக்கிறேன்,
அதை பார்த்து செய்யுங்க. ஜெயிக்கிறதுக்காக எது ஒன்னாலும் செய்ய நான் தயார். வெக்கமான சூடு ஈனம் எதுவுமே இல்லாத அரசியல்வாதி நான். நீங்க உங்க வயசுல செய்யுங்க. கண்டிப்பா செஞ்சிடும். ஒருவேளை மக்கள் திருந்திக்கா கலியுகம் முடிஞ்சதுன்னு அர்த்தம்.